சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமாவில் வாய்ப்பு தேடினப்போ அவரை போலவே தோற்றம் கொண்டிருந்த ரஜினிகாந்தும் வாய்ப்பு தேடி இருக்காரு. ரஜினிகாந்தோட பேர் சிவாஜி ராவ், நளினிகாந்தோட பேர் ஜெயராம் ராஜு. நம்ம ரஜினிகாந்த் கெய்ட் வாட் சமூகம், ஜெயராம் ராஜு ராஜபாளையம் ராஜுக்கள் சமூகம். ரஜினி கண்டக்டரா இருந்தாரு, நளினிகாந்த் மருந்து விற்பனை பிரதிநிதியாக இருந்தாரு. இருவரும் ஒரு வருட வித்தியாசத்துல பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சாங்க. பாலச்சந்தர் அலுவலகத்துல ரஜினி வாய்ப்பு கேட்டு திரும்பினதும் இவர் போவார். என்னப்பா இப்பதானே வந்துட்டு போனேன் அப்படின்னு பாலச்சந்தர் கேட்பாரு. சார் அது சிவாஜி ராவ், நான் ஜெயராம் ராஜு அப்படின்னு சொல்லுவாராம் நளினிகாந்த். இருவருக்குமே வாய்ப்பு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கு. நாங்களே எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் நாங்களே சொல்றதை விட்டுட்டு படத்தை நீங்க பார்த்து நாங்க எப்படி பண்ணியிருக்கோம் நீங்க சொல்லணும். டெக்னாலஜி அவ்வளோதான் வளர்ந்தாலும் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. மெயினாக பேமெண்ட்டில் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க, கேட்கவே வேணாம். போச்சுடா கரண்ட் போச்சுடா நான் இப்படி யோசிச்சு பயந்துட்டே இருந்தேன். மதிப்பிற்குரிய, மரியாதைக்குரிய, பாசத்திற்குரிய, அன்பிற்குரிய நடிக்க ரெண்டு பேர் தான் இதில் இருக்காங்க. ஒன்று ஆச்சி மனோரமா. ஸோ அடுத்த சின்ன ஆட்சியா மனோரமாவா இருக்கிறது நம்ம கோவை சரளாமா தான். நம்ம காமெடி பீஸ் ஆச்சு, எப்படி இது காம்பினேஷன் செட் ஆகும்? ஏன்னா ஹீரோன்னு வேணா சொல்லிக்கலாம், அவங்க தான் உண்மையான ஹீரோ. இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் பேர் செல்ஃபி காத்தாய்.